இன்னைக்கு நம்ம அர்ஜு கேக்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னா ரவுண்ட் ஷேப்பில் பேக் பண்ண கேக்கு எப்படி ஹார்ட் ஷேப்புக்கு மாற்றலான்னு தான் பார்க்க போகிறோம். ரவுண்ட் ஷேப்பில் பேக் பண்ணி எடுத்து க்ரம் கோட் முடித்த கேக் மேலே இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது பாட்டத்தில் இருக்க ஒரு சைடு கேக்கை மட்டும் வி ஷேப்பில் கட் பண்ணணும். வி ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நேரே ஆப்போசிட்டாக இருக்க கேக் மேலே கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அதில் இந்த கட் பண்ண போர்ஷன் எடுத்து அட்டாச் பண்ணிக்கோங்க. க்ரம் கோட் முடித்து நல்லா செட் பண்ண கேக்கை தான் இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்புக்கு மாற்ற முடியும். நீங்கள் க்ரம் கோட்டு முடித்த உடனே இதை பண்ணக்கூடாது. கேக் போர்டும் கொஞ்சம் பெரிய சைஸாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒன் சைடு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு தான் நீங்கள் கேக்கு செட் அட்டாச் பண்ணி வச்சிருக்க போர்ஷனோட சென்டரில் வந்து வி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ க்ரம் கோட் முடிச்சிங்கன்னா நீட்டான ஹார்ட் ஷேப் கிடச்சிடும். இதையே நீங்கள் ஐசிங்கும் முடிச்சிங்கன்னா ஹார்ட் ஷேப் கேக்கு ரெடி ஆகிடும். இது வந்து 1 kg ரசமலாய் கேக் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக ஹாஃப் போர்ஷனுக்கு மட்டும் நான் இப்போ ரோசெட்டாக டிசைன் கொடுத்து எடுக்க போகிறேன். இந்த கேக்கை டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் ஹார்ட் ஷேப்பில் தான் ரசமலாய்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ மில்க் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ரசமலாய் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. இப்போ அதை எடுத்து ரோசெட்டாக டிசைன் மேலே ஒவ்வொன்றா வச்சு எடுத்துக்கலாம். எல்லா ஹார்ட் ஷேப் ரசமலாய்ஸும் வச்சதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக க்ரஷ் பண்ண பிஸ்தாயை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் நான் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் நட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். கேஷ்யூ, பிஸ்தா, ஆல்மண்ட். இப்போது நெக்ஸ்ட் சைடில் கொஞ்சம் சாக்லேட்ஸும் கோல்டன் லீவ்ஸும் வச்சு இந்த டெக்கரேஷனை ஃபினிஷ் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அர்ஜு கேக்ஸுங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சுவைப்போம், மகிழ்வோம். அர்ஜு கேக்ஸ்.